இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சமைக்க போற சாப்பாடு லிஸ்ட். திங்கக்கிழமை உனக்கு நான் ரசமும் வெண்டைக்காவும் வச்சு தருவேன். அண்ட் தென் செவ்வாய்க்கிழமை உனக்கு நான் சாம்பாரும் வெண்டைக்காவும் பரட்டி தருவேன். வெண்டைக்காய் தெரியும், மூடு. புதன்கிழமை உனக்கு நான் சொதி வச்சு தருவேன். Do you like it? இதுல நாசி கோரிங் கம்பங்க எங்க? நாசி கோரிங் கம்பங்க எதுக்கு? நான் தான் சொதி வைக்கிறேனே. விளையாடாத. நாசி கோரிங் கம்பங்க நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லு, நாசி கோரிங் கம்பங்க எங்க? தமிழ் நாசி கோரிங் கம்பங்க எனக்கு பிடிக்காது. What about Confucius? What about Hokkien mee? Hey, என்னடி Confucius Hokkien மீன்ட்டு? எனக்கு நாசி கோரிங் கம்பங்க வேணும். நீ சின்ன விஷயத்த பெருசாக்குற. நீ நாசி கோரிங் கம்பங்க விட்டுட்டு வானுவா, அது ஒரு சின்ன விஷயமா? நான் அப்படி சொல்ல. Stop me look like a canatau. இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு என் ட்ரீமை பத்தி தெரிய மாட்டேங்குது. உனக்கு எல்லாமே நாசி கோரிங் கம்பங்க தான் தெரியுது. கொஞ்ச நேரமாவது கொன்ஃபுச்சாவும் ஹொக்கேன் மீயும் சாப்பிட்டு பாரு. அப்பயாவது ஒரு அருமை உனக்கு தெரியுதான்னு பாக்கலாம். நாசி கோரிங் கம்பங்க விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். மீ கோரிங் வேணாமா? சொல்லு. ஹொக்கேன் மீ வேணாமா? ஹொக்கேன் மீ வேணாமா? வேணாம். போதுமா? நான் போய் மாமா கரலி சாப்பிடுறேன். நில்லு, நான் சமைச்சு தரேன். என்னை விடு, நான் போய் மாமா கரலி சாப்பிட்டுக்கிறேன். நான் சமைச்சு தரேன்னு சொல்றேன். என் பேச்சு கேட்க மாட்டேன். நீ சமைக்கிற மூஞ்சி மாதிரியே இருக்கும்டி. இங்க உட்காந்து வடை சுடு. இந்தா இந்த பேப்பர் வச்சு பேப்பர் தோசை சுடு. ஐயோ டேய், ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு நாசி கோரிங் கம்பங் தான் முக்கியம். ஏன்டா உனக்கு நாசி கோரிங் கம்பங் முக்கியம்? Because I love nasi goreng kampung. I love nasi goreng kampung. எனக்கு நாசி கோரிங் கம்பங் தான் வேணும். அவனை இங்க இருந்து போ சொல்லு, இல்லாட்டி அடியே கிளப்பிடுவேன். போடா நாயே, ஓடி போ.